Hi students, இன்னைக்கு நம்ம class 10th சமச்சீர் மேக்ஸ் 7th chapter mensuration exercise 7.1 8th sum பாப்போம் இந்த வீடியோல. The radius of a sphere increased by 25%. Find the percentage increase in its surface area ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேடியஸும் கொடுக்கல, எதுவும் நமக்கு ஆக்சுவலாக கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இன்க்ரீஸ்டு பை 25% மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், let the radius be radius of sphere is equal to r ன்னு எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலா வரும் நமக்கு, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இந்த மென்சுரேஷனில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா சம்ஸையும் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். உங்களுக்கு ஃபார்முலாஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஃபார்முலாஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலா வரும், 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இன்க்ரீசஸ் by 25% by 25% அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நியூ ரேடியஸ் என்ன வரும் நமக்கு, நியூ ரேடியஸ் ஆக்சுவல் ரேடியஸ் நமக்கு என்ன எடுத்திருக்கோம், ஆர்னு எடுத்திருக்கோம். இன்க்ரீசஸ் பை 25% ப்ளஸ் 25/100 இன்ட்டு ஆர். ஓகேவா, 25%ன்னு கொடுத்துருக்கதால 25/100 இன்ட்டு ஆர்னு போட்டிருக்கேன். இதுதான் நியூ ரேடியஸ் நமக்கு. ஸோ இப்போ இது பண்ணோம்னா பை 4ன்னு வருமா, இப்போ ஆர் ப்ளஸ் r/4. ஸோ இது எல்சிஎம் பண்ணுங்கள், 4r ப்ளஸ் r/4, அப்போ 5r/4. ஸோ இதுதான் நியூ ரேடியஸ் இல்லையா. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிப்போம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் is equal to 4πr² இல்லையா, πr². அப்போ 4 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்குவோம், இன்ட்டு r². r எவ்வளவு, 5r/4 the whole square. அப்படியே ஸ்கொயர் போட்டுறக்கூடாது, ஸோ அது தப்பாயிடும். ஸோ 4π இன்ட்டு 25r²/16. ஏன் அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 25πr²/4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறாங்க இல்லையா. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அப்போது நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா, டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா is equal to 25πr²/4 மைனஸ் ஆக்சுவலாக நமக்கு என்ன 4πr² இல்லையா. இதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா தான் அதுலேருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். இப்போ இதுலேருந்து πr² காமனாக இருக்குது, நான் வெளியில் எடுத்துடுறேன். πr², அப்போ 25/4 மைனஸ் 4. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது πr². இப்போ என்ன ஆகும், 25 மைனஸ் 4 4s are 16/4. இப்போ என்ன ஆகும், 9 வருமா, 25 மைனஸ் 16 9, 9/4 πr². இது டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ percentage of increase
in surface area. எப்படி கண்டுபிடிக்கணும்னா difference in surface area கண்டுபிடிச்சோம் இல்லையா, difference in surface area by old surface area, அதாவது actual surface area, old surface area into 100 percentageன்றதால into 100 போடும். So difference in surface area என்ன கண்டுபிடிச்சோம், 9/4 pi r square இல்லையா, 9/4 pi r square divided by actual நமக்கு என்னது 4 pi r square into 100. So pi r square cancel ஆயிடும். இப்போ இது நாகும் 9/4, இந்த 4 இது வந்து 4/1 இல்லையா, அப்போ 1/4 நாகும் 1/4 into 100. So 9/16 into 100. இந்த 9/16 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.5625 கிடைக்கும் into 100. 100 பண்ணும்போது நமக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் போகும் இல்லையா, அப்போ 56.25%. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். இதுதான் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.